அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார், மீண்டும் தமிழகத்தில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை. தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். மக்களே உஷார், மீண்டும் வரப்போகிறது கனமழை. தமிழகத்தில் மேக வெடிப்பால் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக வடகிழக்கு பருவமழை காரணமாக கன முதல் அதிதீவிர கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி கனமழை அதிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் காலை வேளையில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கப்பட்டாலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மட்டும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக திருவள்ளூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, திருநெல்வேலி மட்டுமல்லாமல் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்றுடன் கனமழை கொட்டியிருக்கும். இயல்பை விட வெயிலின் தாக்கம் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு அரபிடல் பகுதியில் மற்றும் மத்திய கிழக்கு அரபிடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். தெற்கு குஜராத், கொங்கன், கோவா உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கு அரபிடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டு மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.